ஹெல்த் மினிஸ்டர் ஆயிட்டோமேன்றதுனால ஹெல்த் கான்ஷியஸா இருக்கீங்களா இல்ல ஹெல்த் கான்ஷியஸா இருக்கனால நீங்க ஹெல்த் மினிஸ்டர் ஆனீங்களா சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த விதமான விளையாட்டு அனுபவமும் இல்லை. 2004 முதல்ல கலைஞருக்கு செம்மொழிக்கான அங்கீகார விருது ஒன்று கவிப்பேரரசு வைரமுத்து மதுரையில் தருவதா ஒரு ஏற்பாடு. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நண்பர்களோட காரில் பயணம் பண்ணோம். பெரம்பலூரை தாண்டி நாராயணமங்கலங்கிற ஒரு வில்லேஜை தாண்டும் போது நாங்கள் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து. மோதன வேகத்தில் எங்கள் கார் ஒரு 30 அடி பறந்து கவுந்தது. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய கால் ஒரு 6 துண்டாக நொறுங்கிருச்சு. தலையில் ஒரு மிகப்பெரிய காயம், ஸ்கார் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அளவிலான காயம். உடனடியாக திருச்சியில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு 10-15 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக இந்த சிகிச்சையிலே இருந்தேன். அப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னது, நீங்கள் இனிமேல் வாழ்நாள் முழுக்க தமனம் போட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாதுன்னாங்க. அதே ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து இன்றைக்கி போன வாரம் வரைக்கும் ஒரு 166 மாரத்தான்கள் உலகம் முழுக்க ஓடி இருக்கிறேன். அது குறிப்பாக ஒரு 15 வெளிநாடுகள்லையும் ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார், நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ், அந்த மாதிரி ஒரு 15 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். என்னுடைய இலக்கு இந்தியா முழுக்க இருக்கிற 36 மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிக்கணுங்கிறது. இது வரைக்கும் ஒரு 24 மாநிலங்களில் ஓடி இருக்கிறேன். நார்த் ஈஸ்டில் ஒரு சில மாநிலங்கள் இன்னும் மாரத்தான் நடத்தினா அங்கேயும் போய் ஓடுவேன். ஓடி முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் என்னுடைய அந்த சமூக வலைதளத்தில் பதிவு போடுவேன். இந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல நடத்தின மாரத்தானில் நான் போய் ஓடணும் அப்படின்ற மாதிரி. பெரிய லெவலில் எனக்கு ஒரு 5,20,000 நண்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அந்த வகையில் இப்போ நான் எங்கே போனாலுமே என்னை பார்க்குறவங்க என்னை ஒரு அமைச்சர் என்றோ அல்லது முன்னாள் மேயர் என்றோ இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்காமல் எங்கே பார்த்தாலும் ஓடுவார், அவர் வராருன்னு சொல்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து நான் ஓடுறேன், நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 to 7 இது எனக்கான நேரமாக எடுத்துக்கின்னு டெய்லி ஒரு 15 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறேன். காலையில் 4 மணிக்கா சார்? 4 மணிக்கு எழுந்து டெய்லியுமே ஒரு நாளைக்குமே ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன். அந்த 15 கிலோமீட்டர் நடந்தால் மட்டும்தான் அன்றைக்கான பொழுது எனக்கு நல்ல பொழுதுன்னு அர்த்தம். அந்த வகையில் டெய்லி நடந்துன்னு இருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 400 கிலோமீட்டராவது நடக்கிறேன். டாக்டர் பக்தவச்சலம் வந்திருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க மாதத்துக்கு 100 கிலோமீட்டர் நடக்கணும்னுவாங்க. அவர் ஒன்று சொன்னார், நான் 4 பண்ணியிருக்கேன். 400 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறோம் ஒரு மாதத்துக்கு. அது ஒரு சிலர் சொல்லுவாங்க நேரம் இல்லை அப்படின்லாம் மாதிரிலாம் சொல்லுவாங்க. நடக்கிறதுக்கும் உடற்பயிற்சிக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு பொருத்தம் இல்லாத விஷயம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மருத்துவர்கள் ஏராளமான பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் தூங்குனா போதும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், அதிகபட்சமாக இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அதே மாதிரி எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம், 8, 10, 12 அவ்வளோதான் பண்ண முடியும். மீதி இருக்கிற ஐடியலாக இருக்கிற ஒரு 7-8 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்? அதில் 2 மணி நேரம் நமக்காக டெய்லி எடுத்துக்கலாம்.